நேருக்கு நேராக நெஞ்சில் குத்தி வெளியே துரத்தி விட்டா மாதிரி ஒரு குடும்பமே ஒரு ஒரு மனுஷனை ஒரு தனிப்பட்ட மனிதனை துரத்தி விட்டா அப்படி அந்தமாரி வந்து ஒரு வந்து போராட்டமெல்லாம் போராட்டங்களாகவே இருக்குது. உட்காந்து இப்படி நிமிரும் போது அந்த முகத்தை பார்க்கும் போதெல்லாம் அது அந்த கண்கள் இருந்த வேதனைலாம் சொல்ல முடியாத வேதனை. நான் பாட்டுக்கு தானே இருந்தேன், அதே ப்ரேயர் பண்ணேன். எதுக்கு சுரண்டி 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 ரத்தம் வர்ற அளவுக்கு உயிர் போற அளவுக்கு சுரண்டுனா என்னென்ன பார்த்துட்டு. சமீப காலங்களில் நம்ம ஜெயம் ரவி சாரை நிறைய இடத்துல பார்க்கும்போது பல வழிகளை சுமந்துட்டு இருக்க ஒரு மனுஷனா பார்க்க முடியும். இவருக்காக மட்டுமே எழுதப்பட்ட பாடலா இந்த சமயத்துக்கு ஜெயம் ரவி அவரை பத்தினு சொல்ல முடியாது, அந்த வழிகளுக்கு ஆறுதல் ஊட்டக்கூடிய அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாடலா தான் இந்த பாடல் வந்து அமைஞ்சது. எனக்காக அந்த வார்த்தையை ராசாதி ராசாயம் கோலங்காக்கும் நேசா தளராத தங்கம் நீ தனி காட்டு சிங்கம். வேதனையான ஒரு இடம் தான். ஒரு அவமானத்தை தாங்கிக்கிட்டு ஒருத்தர் வந்து உட்காந்துருக்காரு. கம்பீரமான ஒரு ஆள் சரிஞ்ச மாதிரி இருக்குது. நான் புரிஞ்சுக்கிட்டேனோடனே நீங்களே வரி எழுதுறீங்களா அப்படின்னாரு. ஆகாச நிலவே அரசமர கொழுந்தே கத்தாழ முல்லே கருகாத சொல்லே. அப்புறம் அம்மா மெசேஜ் போட்டிருந்தாரு, நான் வந்து ரவி மோகன் பேசுகிறேம்மா, ஜெயம் ரவி, உங்ககிட்ட பாட்டு பற்றி கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொன்னார். நான் இப்போ இருக்கிற ஒரு கண்டிஷனுக்கு எனக்கு இது ஒரு ஒரு அந்த பாடல் வந்து ஒரு ஒரு பாடமாக இருக்குது அப்படின்னாரு. என்ன ஒரு குழம்புல வந்து அவ்வளோ சந்தோஷமாக தரேன். எனக்கான வரிகள் எனக்கு வந்து இப்போ வரைக்கும் நெஞ்சு படப்படக்குது. நான் சோர்வு கூடாதுன்றதுக்காக எனக்கு எனர்ஜி விட்டுற மாதிரி இருக்குது. எங்கள் அம்மாவும் டீச்சராகவும் நினச்சார். நீங்கள் டீச்சர்னும் போது எனக்கு அப்போது நம்ம ஒரு அம்மா சென்டிமெண்ட்டுக்குள்ளே வந்துட்டோம். இன்னைக்கு நம்மளுடைய நேர்காணல்ல சிங்கர் மீனாட்சி இளையராஜா மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார், நல்லா இருக்கேன். இப்போ சமீபத்தில் கராத்தே பாபு பாடல் வெளியாகி எல்லாருக்குமே ஆக்சுவலாக என்னன்னு தெரியல, மேபி உங்களுடைய வாய்ஸில் வந்து ஒரு ஓலம் ஒன்று ஒளிஞ்சிருக்கோ. ஏன்னா தொடர்ச்சியாக பாடல்கள் அப்படிதான் நம்ம இப்போ ஒய்யாரம் வந்து ஒரு கொண்டாட்டத்துக்கான பாடலாக இருந்தாலுமே அதுக்குள்ளே ஒரு ஒரு ஓலம் ஒன்று இருக்கும். ஒய்யாரம் அது ஒரு மாதிரி கொண்டு போவீங்க. ஸோ இந்த பாடல் வந்து முழுக்க முழுக்க ஒரு ஓலமாக தான் பார்க்க முடிஞ்சிச்சு. ஒரு நம்ம எப்போதுமே யாராவது ஒருத்தன் வந்து நம்மளை காப்பாற்றுவான், ஸோ அவனுடைய வருகைக்காக நம்ம காத்திருக்கிறது இருக்குல்ல, இந்த பாடல் அப்படி தான் எனக்கு தெரிஞ்சு. எனக்கு நீங்கள் சொல்லுங்களேன், இந்த பாடல் நீங்கள் உள்வாங்கினது எனக்கு அதை சொல்லுங்களேன். இல்லை, எனக்கு வந்து இது ஒரு கராத்தே பாபுங்கிற டைட்டில் கூட தெரியாது. ஒரு சீன் போட்டாங்க, ஷாம்சியா சார் வந்து அதுக்கான டீசருக்காக தான் என்னை கூப்பிட்டுருந்தாரு. அக்கா ஒரு டீசர் ஒன்று இருக்குது, அதுக்கு நீங்கள் வந்து பாட முடியுமா? ஏதாச்சும் ஒரு கிராமிய பாடகர்கள் வந்து ஒரு ஆளை பார்த்த உடனே மெட்டு போட்டு பாடுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த அந்த நிகழ்வுகளை பார்த்த உடனே நீங்கள் பாட முடியுமா அப்படின்னாரு. இன்னும் படம் பேர் வைக்காமல் இருக்கிறோம், ஒரு முடிவு இல்லாமல் இருக்குது, அதனால் பண்ண முடியுமான்னாரு. சரி சார், நான் வந்து பண்ணித்தரேன்ட்டுன்னு அப்போ வந்து அந்த படத்தை வந்து அந்த 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 நிகழ்வுகளை பார்த்து தானே நம்மளுக்கு அதுக்கு என்ன வரும்ன்ட்டுன்னு பார்த்த உடனே தெரிஞ்சது ஒரு போர்க்களம் மாதிரி, ஏதோ ஒரு அரசியல் போர்க்களம். ஸோ அதுக்குள்ளே இருக்கணும்னும் போது ஆலமரம் சாயுது அந்த மாதிரி ஏதோ நானே ஒரு வரி போட்டு டீசர் பாடி கொடுத்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு நம்ம ஒரு டைரக்டர் கணேசன் சார் கூட சொல்லியிருக்காருன்ட்டு. அப்புறம் இவங்க ஒரு பாட்டு அவங்களே ஒன்று பாடட்டுமே இந்த சுச்சுவேஷனுக்கு. அதாவது ஜெயம் ரவி சார் தான் எனக்கு அதுக்குள்ளே இருக்கிற கேரக்டரே எனக்கு அது தெரியல. ஜெயம் ரவி சார் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு அன்பு சகோதரர் அவர். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானே சொல்லுவேன் என் பசங்கிட்ட, உன்னை வளர்ந்தா இந்த பையன் மாதிரி வளர்க்கணும் என் பிள்ளைய அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபீல். அப்படி இருக்கும்போது அவர் பார்த்தோடனே அவர் ஏதோ ஒரு மாதிரி ஏதோ 4 பேர் முதுகுலையோ நெஞ்சிலையோ மாறி மாறி குத்தினா, நேரடியும் குத்தினா மாதிரியும் மறைமுகமாக குத்தினா மாதிரியும் ஒரு ஒரு மாதிரி அந்த சீனில் அவர் வந்து அந்த உட்காண்டிருப்பார் ஒரு சேரில் உட்காந்து. அதுதான் ஃபஸ்ட்டு காட்டினாங்க. அக்கா இதை பார்த்துக்கோங்க, இதை நீங்கள் தான் எழுத போகிறீங்கன்னு சொல்லலை, நீங்கள் பாட போகிறீங்க, இந்த ஃபீலெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னாரு சார், ஷாம் சார். சரிங்க சார், நல்லா இருக்குது சார். ஒரு மாதிரி வேதனையான ஒரு இடம் தான். ஒரு அவமானத்தை தாங்கிக்கிட்டு ஒருத்தர் வந்து உட்காந்துருக்காரு. கம்பீரமான ஒரு ஆள் சரிஞ்ச மாதிரி இருக்குது. நான் புரிஞ்சுக்கிட்டேனோடனே நீங்களே வரி எழுதுறீங்களா அப்படின்னாரு. ஐயோ, நான் எப்படி சார் எழுதுறது? இதெல்லாம் ஒரு மாதிரி வெயிட்டான கேரக்டர் அது. ஒரு என்ன சொல்கிறதுன்னு தெரில. நான் எப்படி சார் இதை போய் எழுதணும்? இல்லைக்கா நீங்கள் எழுதுவீங்க, அன்றைக்கி சொன்னோடனே போட்டிங்களே, அந்தமாரி போடுங்க. ஏன் போடுங்க. எனக்கு சரி ஓகே. என்னோட அவர்கிட்ட கணவர்கிட்டையும் கேட்டேன், என்னங்க அப்படி சொல்கிறாருன்னா, இல்லை உன்னால் முடியும், நீ எழுதிப்பாரு, என்ன வருதோ பாரு, நல்லா இருந்தால் ஏற்றுக்கிட்டோம், இல்லைன்னா நம்ம ஒரு இது தானே, ஒரு ஒரு தோல்விங்கிறதே ஒரு படி தானே, ஒரு முயற்சிக்கான ஒரு இது தானே, ஒரு முதல் படி தானே. அதனால் அதுக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீ இன்னும் நல்லா ஷைன் பண்ணிக்கலாம், பாட்டு ஆனால் நீ தான் பாட போகிற அப்படின்னு இவர் கொஞ்சம் ஊக்கப்படுத்தினார்.
சரின்ட்டு நான் ஒரு சாரை காட்டின உடனே அவர் ஜெயம் ரவி சார் வந்து கண்ணில் தண்ணிலாம் வச்சுக்கிட்டு வந்தவர். அந்த பார்லிமெண்ட்டெல்லாம் சுற்றி பார்க்குறது, அதில் வந்து தலைமைச் செயலகத்துக்கு முன்னாடி வந்து இறங்குறது. ஸோ இது மாதிரி ஒரு ஊமை படம் மாதிரி தான் காட்டினாங்க. காட்டின பிறகு அப்போ சொன்னேன், இது என்ன மாதிரி கதை சார்னா, கதையெல்லாம் சொல்ல முடியாதும்மா, இந்த இதுக்கான சுச்சுவேஷனான்னு கேட்டால், ஒருத்தர் வந்து எல்லாரும் சேர்ந்து அவர் வந்து ஒரு பெரிய மாமனிதர்னு கூட சொல்லலாம். அந்த மனிதனை வந்து வீழ்த்திட்டாங்க. நேருக்கு நேராக நெஞ்சில் குத்தி வெளியே துரத்தி விட்டா மாதிரி ஒரு குடும்பமே ஒரு மனுஷனை, ஒரு தனிப்பட்ட மனிதனை துரத்தி விட்டா அப்படின்னு அந்த மாதிரி வந்து ஒரு வந்து போராட்டமெல்லாம் போராட்டங்களாகவே இருக்குது. ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கணும். அந்த வரிகள் பார்த்தீங்கன்னா ஓலமாகவும் இருக்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மாதிரி ஓலமாகவும் இருக்கணும். குமுறி அழக்கூடிய நேரம், ஆனால் அழக்கூடாது. அதுக்கான வெற்றி வார்த்தைகளாக இருக்கணும் அப்படின்னாரு. அப்புறம் வெற்றி வார்த்தைகள்ன்ட்டுனா அப்புறம் அவர் இப்படி நிமிரும் போது அந்த ராசாதி ராசா என் குலங்காக்கும் நேசா, ஏன்னா அவர் அந்த அளவுக்கு காத்திருக்காரு. தளராத தங்கம், தங்கம் தளராது. ஆனால் நம்ம ஒரு வாய்மொழி சொல்லுவோம், நிறைய பேர் சொன்னாங்க தங்கத்துக்கு மட்டும் தளர்வுகள் இருக்கா, தங்கத்துக்கு அது இறுக்கமான ஒரு பொருள் தானே, தளராது, மெட்டல் வந்து உருகாது. அப்போ எப்படி அந்த வார்த்தைகளை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னு கூட கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், தளராத தங்கம் நம்ம குழந்தைய கொஞ்சும்ல, என் சாமி தளர்ந்து போவாதையா அப்படின்னும்ல. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் ஊர் எங்கள் அப்பாவோட வார்த்தைகள் தான். எங்கள் அப்பா எங்களெல்லாம் எப்படிலாம் பண்ணுவாரோ, ஸோ அந்த மாதிரி தான் நினச்சி, தளராத தங்கம் நீ தனி காட்டு சிங்கம், நீ என்ன தான் பண்ணாலும் ஒரு தாயாக இருந்து எப்படி பண்ணுவா, தன்னுடைய குழந்தை கொலைகாரனாக இருந்தால் கூட, திருட்டு பையனாக இருந்தால் கூட, அந்த தாயை பொறுத்த வரைக்கும் அந்த குழந்தை நேர்மையானதான் நினைப்பேன். என் புள்ள அப்படி பண்ணியிருக்காதுப்பா, யாரோ பண்ணியிருப்பாங்க, அது என் புள்ள மேலே அந்த பழி விழுந்துருது. ஸோ அப்படி தான் அதை நான் நினச்சேன். அந்த முகத்தை பார்க்கும் போதெல்லாம் அது அந்த கண்களில் இருந்த வேதனைலாம் சொல்ல முடியாத வேதனை. அவர் நடித்தாரா இல்லை அவருடைய என்னமோ எனக்கு அது ரொம்ப இது வந்து, அப்போ தளராத தங்கம் நீ தனி காட்டு சிங்கம், அசராத ஆலமரம், நீ வந்து ஐயா ஒரு ஆலமரமாக இருந்த, அடியோடு சாயணும், அதேமாரி அடியோடு சாயணும் அசை போட்டு கிடந்த அநீதிக்காரர்கள் எல்லாமே உன்ன மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்க. தீராத காயங்கள் நோயாகும், உனக்கு ஏதோ காயம் பட்டிருக்கு, அது நோயாகவே ஆகிடுமா, இதெல்லாம் இந்த காயாத கண்ணீர், அந்த கண்ணீர் வந்து என்னைக்கு கரை சேரப்போ சொல்லணும்ல, இன்னைக்கு தாண்டா அந்த கதை கரை சேரும், அப்போ உன்னோட கண்ணீர்லாம் என்னைக்கு சேரப்போகுது அப்படின்ட்டு நிறைய கேள்விகளாகவும் இருக்கும், பதில்களாகவும் இருக்கும். அது பல்லவி எழுதி அனுப்பினேன். சார் இது எப்படி இருக்குன்னு பாருங்கன்னா, அவர் ஷாம்சிஎஸ் சரணம் எழுதுங்கக்கா அப்படின்னாரு. சரி சரணம் பல்லவிக்கும் எங்கெங்கேயோ வார்த்தைகள் அங்கங்கே, ஏன்னா வராத வார்த்தைகளாக இருக்கணும். இது ராசாதி ராசான்றது வந்துருச்சு, குலங்காக்கு நேசாவும் வந்துருச்சு நிறைய படங்களில். தளராத தங்கம், தனிக்காட்டு சிங்கம், இதெல்லாமே வந்த வார்த்தைகள். இப்போ வராத வார்த்தைகள்னு பார்க்கும்போது தான் அந்த சரணத்தில் வந்த வரிகள் எல்லாமே கேள்வியாக தான் இருக்கும். அப்போ அந்த வரிகளை போட்டு அமிச்ச உடனே, அக்கா சரணமே கொண்டுட்டீங்க, இது வேற மாதிரி இருக்குங்கக்கா, இது என்ன சொல்கிறதுன்னு தெரில, ரொம்ப அர்த்தங்கள்லாம் பயங்கரமாக இருக்குது, புரியுது, ரொம்ப நல்லா இருக்குக்கா, செம்மையாக இருக்குது, வந்து பாடிடலாங்க்கா அப்படின்னு. அப்புறம் பாடினதுக்கப்புறம் சார் டைரக்ட்லாம் ஏற்றுப்பாங்களாண்ணா, என்னக்கா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, பாடுங்க முதல்ல ஃபீலை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு 2-3 இடத்துல மட்டும் சார் இந்த இடத்துல மதினா என்னக்கா, அந்த ரதமேறும் மதையானை அப்போ சொன்னார், இது வந்து திருப்புகழ் மாதிரி தக்கிட்டன்னு போனோம், திருப்புகழ் முத்தை தருபத்தி திருநீ அந்த மாதிரி வரிகளாக கொடுக்க முடியுமான்னாரு. அந்த வரிகள் வந்து முத்தை தரு மாதிரி சொன்னதுனால, ரதமேறும் மதையானை பொடி படர படை அதிர கரம் நீட்டி வரம் காட்டும் கடையானியே அப்படின்னா, அப்போது ரொம்ப ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். ரொம்ப நல்லா இருக்குக்கா, ஈஸியாக புரியுது எனக்கு, யாராவது கேட்டாங்கன்னா புரிய வைக்கிறதுக்கான உங்களுக்கு இது பண்ணிக்கோங்கன்னாரு. அப்புறம் அப்படி வந்தது தான் அந்த அந்த அவரோட தான் ஜெயம் ரவி சாரோட அந்த ஒரு முகங்கள், அந்த அது வந்த வேதனை அந்த வரிகள் அமைஞ்சது. யதார்த்தமாக அமைஞ்சதா என்ன அப்படின்னு நமக்கு தெரியல. சமீப காலங்களில் நம்ம ஜெயம் ரவி சாரை நிறைய இடத்துல பார்க்கும்போது பல வழிகளை சுமந்துட்டு இருக்க ஒரு மனுஷனா பார்க்க முடியும் போது, இந்த பாடல் வந்து ஏதோ அவருக்காக அவருடைய கதை மாந்தர்களை மையப்படுத்தி எழுதப்பட்ட பாடல் தான். பட் இருந்தாலும் ஒப்பிட்டு பார்க்கும்போது யதார்த்தமாக நடந்த நிகழ்வுகள் வந்து சில சமயம் வந்து இவருக்காக மட்டுமே எழுதப்பட்ட பாடலா, இந்த சமயத்துக்கு ஜெயம் ரவி அவரை பத்தினன்னு சொல்ல முடியாது, அந்த வழிகளுக்கு ஆறுதல் ஊட்டக்கூடிய ஒரு நாள் எல்லாம் சரியாயிடும், எல்லாம் என்ன என்ன ஆகிட போகுது, நாளைக்கு சரியாயிடும் வாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாடலாக தான் இந்த பாடல் வந்து அமைஞ்சுது. நான் ஏன் அந்த ஓலம்ங்கிற வார்த்தையை நான் ஏன் பயன்படுத்துறேன்னா, அந்த ஓப்பனிங்கில் ராசாத்தி ராசான்னு அது இருக்கும்போது ஒரு ஊரில் வந்து ஒரு காட்டுத்தீ எரியும் போது ஒரு ஊர் ஓரமாக இருக்கக்கூடிய ரொம்ப வயசான பாட்டி வந்து ஊர் எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துறதுக்காக டே இங்கே வாடா அப்படின்னு ஒரு சவுண்டு ஒன்று, அப்படிதான் அந்த அந்த முதல் வார்த்தையே அமைஞ்சது. எனக்காக அந்த வார்த்தையை
ராசாதி ராசாயம் கோலங்காக்கும் நேசா தளராத தங்கம் நீ தனி காட்டு சிங்கம் ஆகாச நிலவே அரசமர கொழுந்தே கத்தாழ முல்லே கருகாத சொல்லே அசையாத ஆலமரம் அடியோடு சாயும் அசபோட்டு கிடந்த அநியாயக்காரே தீராத காயங்கள் நோயாகுமோ காயாத கண்ணீர் கரை சேருமோ நெஞ்சமே அஞ்சுமோ வஞ்சத்திலே ரத்தமே சிந்துமோ யுத்தத்திலே நெஞ்சமே அஞ்சுமோ வஞ்சத்திலே ரத்தமே சிந்துமோ யுத்தத்திலே கோலங்காக்கும் சாமியும் குருடாகி போனதும் போராடும் மண்ணிலே வாடாத மதியே. அதுதான் அந்த ஒரு இதுதான் நான் சொன்ன மாதிரி சரியாயிடும், வா திருப்பி வா அப்படிங்கிற மாதிரி தான். அது அந்த போராட மண்ணிலே வாடாத மதியே அது என்ன அர்த்தம்னு ஒரு அங்க இருந்து ஒரு சவுண்ட் இன்ஜினியர் சார் கேட்டார். போராட மண்ணிலே வாடாத மதியே, அது மதியன்றது எதை நிலவு குறிக்குதா இல்லை? நான் சொன்னேன் போராட மண் எந்த யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு போராட்டம் இருக்கும். மனிதனாக பிறந்துட்டா ஒரு போராட்டம் இருக்கும், விலங்காக இருந்தாலும் எல்லா உயிரினுக்கும் ஒரு போராட்டம் இருக்கும். அந்த போராட்டத்தை நம்ம காட்டிக்காமல் ஒரு போர்வையை போத்திக்கிட்டு வெளியில் நம்ம அழகாக நம்மளுடைய எப்படி சொல்கிறது ப்ரெசன்டேஷன் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி போராடும் மண்ணிலே வாடாத மதி என்ற வார்த்தை என்னென்னா அந்த மதிங்கிறது வந்து நான் மூளையை தான் குறிக்கிறேன். உன்னோட மதி என்றைக்குமே நீ சோர்வடையக்கூடாது, வாடக்கூடாது, தைரியமாக இரு, இதுவும் கடந்து போகும். நீ இன்னைக்கு வந்து ஒரு தலைமை செயலகத்தில் தான் அந்த எனக்கு அதுக்கு முன்னாடி என்னென்னா ரவி சாருக்கு இப்படி ஒரு பிரச்சனை, ஏன்னா நான் வாட்ஸ்அப் ஃபோனு டிவி எதுவும் நான் பார்க்கறது கிடையாது. அவருக்கு இப்படி ஒரு போராட்டங்கள் இருக்குன்னு நிஜமாவே எனக்கு அந்த பாட்டு எழுதி ரிலீஸ் ஆகிற வரைக்கும் கூட எனக்கு தெரியாது. ரவி சார் என்ன சொன்னாங்க அந்த பாடல் கேட்டு? ஆமாம், ரவி சார் ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவர் வந்து டைரக்டர்கிட்ட நம்பர் வாங்கி அந்த அக்கா நம்பர் கொடுங்க நான் பேசணும் அப்படின்னு. அப்புறம் அம்மா மெசேஜ் போட்டிருந்தார், நான் வந்து ரவி மோகன் பேசுகிறேம்மா, ஜெயம் ரவி, உங்ககிட்ட பாட்டு பற்றி கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொன்னார். ஐயோ நான் வந்து இது ரிஜெக்டட் ஆகிடுமா ஏன்னா வரிகள் எல்லாமே இது இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு வந்து வேறு மாதிரி எழுதுறாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இது ஒரு மறுபடியும் பழமைக்கு போன மாதிரி இருக்குமோ, புரியாத புதிராக இருக்க வரிகள் நான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் புரிய வைக்கணும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அப்போ சார் ஃபோன் பண்ணார். நான் அவ்வளோதான் போல இதுப்பா, அவர் ஃபோன் பண்ணுற வரியில் பற்றி பேசினா மாற்ற போகிறாங்க போல இருக்கு. நானே ஃபோன் பண்ணி சார் நான் மீனாட்சி பேசுகிறேன் சார். அம்மா ஒரு நிமிஷம் இருங்கம்மா, நான் பூஜை பண்ணிட்டு வந்துடுறேன், மாலை போட்டிருக்கேன்ட்டு வந்துட்டு லைனுக்கு வந்தேன். ஃப்ரீயாம்மா அப்படின்னு. சார் ஃப்ரீ சார், பேசலாமா? பேசலாங்க சார் அப்படி. அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டார். நான் ஒரு காலேஜில் வந்து லெக்சரராக இருக்கேன் சார் அப்படின்னு. அப்படிங்களா, நான் என்ன சொல்கிறதுனே தெரிலம்மா, நான் இப்போ இருக்கிற ஒரு கண்டிஷனுக்கு எனக்கு இது ஒரு இந்த பாடல் வந்து ஒரு பாடமாக இருக்குது அப்படின்னாரு. நான் என்ன கண்டிஷனில் இருப்பார் என்ன நிஜமாவே எனக்கு நிஜமாக தெரியல. நான் அந்த மாதிரி ஒரு கதையை நான் காதில் கேட்கல, என்னவா இருக்கும்ட்டு. ஆனால் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பேசணும் இல்லைங்களா? அப்படிங்களா சார், ஐயோ ரொம்ப சந்தோஷங்க சார், அப்படி ஒரு மருந்தாக இருக்கிறேன்னா அது ஒரு பெரிய இது தானே சார். ஒருவேளை நான் நினச்சேன் சினிமா துறையில் ஏதாவது பிரச்சனையோ இல்லை என்னன்னு தெரியலையே, என்ன ஒரு புலம்பலை வந்து அவ்வளோ சந்தோஷமாக தரேன். எனக்கான வரிகள் எனக்கு வந்து இப்போ வரைக்கும் நெஞ்சு படபடக்குது. நான் சோர்வு கூடாதுன்றதுக்காக எனக்கு எனர்ஜி விட்டுற மாதிரி இருக்குது. எங்கள் அம்மாவும் டீச்சர் ஆகணும்னு நினச்சார். நீங்கள் ஒரு டீச்சர்னும் போது எனக்கு அப்போது நம்ம ஒரு அம்மா சென்டிமெண்ட்டுக்குள்ளே வந்துட்டோம். சரியா? சரிங்க சார், அதை என்னவா இருந்தாலுமே இது இதெல்லாம் நான் சும்மா சொல்கிறேன். இதெல்லாம் சார் எந்த போராட்டம் இருந்தால் சில காலம் தான் சார், அதுக்கப்புறம் அடுத்ததுன்னு ஒன்று வரும்போது அது சின்னதாக போயிடும் சார். அதை விட பெருசாக கடவுள் கொடுப்பார் சந்தோஷத்தையோ இல்லை ஏதோ நான் எனக்கு தெரிஞ்ச வார்த்தைகள்லாம் சொல்கிறேன். ரொம்ப சந்தோஷமான்ட்ட பிறகு அவர் கட் பண்ணதுக்கப்புறம் தான் என் பையன்கிட்ட கேட்குறாங்க, தம்பி அவர் என்ன ஏதோ ஒரு மாதிரி பேச, ஏன்னா ஸ்பீக்கரில் உட்காந்து எல்லாம் கேட்டுன்னு இருக்கோம் அவர் பேசுறத, அவர் வாய்ஸ் கேட்கணும் இல்லை, ஒரு பெரிய ஆக்டர் நம்ம பேசுகிறாரு. அப்போ இவர் எங்கள் வீட்டுக்காரங்க உட்காந்துருக்காரு, இந்த கார்னரில் தான் உட்காந்துருக்கேன். அவர் ரொம்ப நல்லா பேசினார். பேசிட்டப்போ நான் கேட்குறேன், அம்மா உனக்கு தெரியாதாம்மா அவர் ஃபேமிலியில் கொஞ்சம் ப்ராப்ளம்மா. ஐயோ என்னப்பா இப்படின்ட்டு அப்புறம் அவன் போட்டு காட்டினான் அவர் வேதனைப்பட்டதெல்லாம். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது அவருக்கு ஏற்ற வரிகளாக அது இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி. அது வரைக்குமே எனக்கு நிஜமாக தெரியாது. வீடு உண்டா காலேஜ் அப்படிதான் இருந்துப்பேன் நான். ஸோ அந்த மாதிரி இருந்தப்போ அப்போ உலகத்தில் இருக்கிற நிறைய விஷயங்கள் இன்னும் நம்ம தெரிஞ்சுக்கணும் போல இருக்கு அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்தது. அதுக்கப்புறம் அவர் ஃபோன் பண்ணி பேசும்போது தான் அப்புறம் ஆறுதல் சொன்னேன். சார் இதுவும் கடந்து யார் வீட்டில் சார் பிரச்சனை இல்லை, யார் வீட்டில் பிரச்சனை இல்லை, நாங்கள் கூட தான் போன மாதம் எங்களுக்குள்ளே நிறைய பிரச்சனை நடந்தது, அந்த மாதிரி வரும் சார், இதெல்லாம் அப்படியே சாதாரணமாக போகட்டும்,
காலம் கடந்து போகும்போது எல்லாம் கடந்து போகும் சார். நான் பிறகு அவர் ரொம்ப ஆறுதலாக இருக்கும் உங்களுடைய வரிகளும் வார்த்தைகளும் அப்படின்னு சொல்லி முடித்தார். உங்களுக்கு என்ன உதவியோ என்ன மாதிரி வேணுமோ கண்டிப்பாக எனக்கு மருந்து போட்டிருக்கீங்கம்மா என் இதயத்துக்கு, அதனால் என் வலிகளுக்குன்னு சொன்னார் வந்து. ஸோ அப்போது உங்களுக்கு என்ன சொல்லுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் கேளுங்க, என் பாட்டை ஏற்றுக்குங்க. நான் முதல்ல படைச்சிருக்கிற ஸோ இது வந்து இப்போ தான் தத்தி தவழுது இந்த வரிகள். ஸோ என்னோட தமிழுக்கும் இது ஒரு பெரிய ஒரு அடையாளமாக இருக்கணுன்ட்டு தான் நான் தமிழை பயன்படுத்தினேன். அந்த வரிகளில் உள்கருத்துக்கள் அதிகம் இருக்கும் சார். அதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் ரொம்ப இல்லைம்மா எனக்கு எல்லாம் புரிஞ்சுதும்மா, ரொம்ப சந்தோஷம்மா, நீங்கள் உங்களோட திறமைகளை நீங்கள் இவ்வளோ நாளாக ஏன் இதை பயன்படுத்திக்கலாம், எனக்கு சரியான பாதைகள் கிடைக்கல சார், வறுமை, இது பெருமைக்காக எழுதுனதில்ல, இது வறுமைக்காக எழுதுனது, ஸோ அதனால சார் அப்படின்னு. கண்டிப்பாக உங்கள் திறமையை நான் வெளியே கொண்டு வரேம்மா, வருவீங்க நீங்கள் பாருங்கள், பாட்டு ரிலீஸ் ஆன பிறகு உங்களுடைய புகழ் கொடி கட்டி பறக்கும், நீங்கள் மீட்டு கொண்டு வந்திருக்கீங்கம்மா அந்த வார்த்தைகள் எல்லாம் அப்படின்னாரு.